ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே ஸ்பெஷலான செட்டிநாடு பால் பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பால் பணியாரம்னு சொன்னாலே நம்ம வீட்டில் இருக்க தாத்தா பாட்டிங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்களுடைய ஒரு ஃபேவரட் ரெசிபின்னு கூட சொல்லலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி உங்கள் கூட ஒரு சந்தோஷமான விஷயத்தை ஷேர் பண்ணிக்க போகிறேங்க. நம்ம தமிழ் ஃபன் சேனலுக்கு மானிட்டேஷன் எனபிள் ஆகிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் எல்லாருமே தாங்க. நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இதே மாதிரியே நம்ம தமிழ் ஃபன் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பால் பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பவுலில் 200 கிராம் அளவுக்கு உளுந்து எடுத்து வச்சுருக்கேங்க. 200 கிராம் அளவுக்கு பச்சரிசி, நம்ம பலகாரம்லாம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுற பச்சரிசி தாங்க. அரிசி உளுந்து ரெண்டுமே சரியான அளவில் இருக்கணுங்க. ரெண்டும் சம அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு பவுலில் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க. 2-3 டைம்ஸ் போல் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பால் பணியாரம் செட்டிநாடு சைடு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. எல்லா விசேஷ தினங்களுக்குமே கண்டிப்பாக வந்து பால் பணியாரம் செய்வாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து 1/2 hour வரைக்கும் ஊறட்டுங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறமா இப்போ அரிசி உளுந்து ஊறிட்டுருக்கட்டும். நம்ம வந்து தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பெரிய தேங்காய் எடுத்து பூவாக துருவி எடுத்து வச்சுருக்கேங்க. தேங்காய் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சிட்டு இப்போ நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம பால் பணியாரம் செய்கிறதுக்கு தேங்காய் பால் கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும். அதனால் பால் வந்து ரொம்ப திக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இப்போ நம்ம 200 கிராம் அரிசி உளுந்து சேர்த்துருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய தேங்காயோட பால் எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். பால் வந்து தண்ணி 2-3 தடவை சேர்த்துட்டு பால் வந்து பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. பால் வந்து ஒரே பாத்திரமாக வைக்காமல் 2-3 பாத்திரத்தில், அகலமான பாத்திரத்தில் பாலை வந்து ஷேர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பணியாரம் சேர்க்கும் போது நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு பணியாரம் ஈஸியாக இருக்கும், உடஞ்சி போகாமலும் இருக்கும். சேர்த்துட்டு சர்க்கரை வந்து நல்லா திப்பாக இருக்கிற மாதிரி பாலில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சுங்க. இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து அரிசி உளுந்து ஊறிச்சான்னு பார்க்கலாம். 1/2 hour ஆகிருக்கு. அரிசி உளுந்தும் நல்லா ஊறி வந்திருக்குங்க. 1/2 hour போல் ஊறிச்சுன்னா போதும். அதில் இருக்க தண்ணியெலாம் நம்ம வடிச்சிட்டு கிரைண்டரில் சேர்த்துக்கலாம். 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அரிசி உளுந்தே நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. பால் பணியாரம் வந்து கண்டிப்பாக வந்து மிக்சியில் ட்ரை பண்ணாதீங்க. மிக்சியில் ட்ரை பண்ணோம் அப்படின்னா சரியாக வராது. பால் பணியாரம் வந்து நல்ல மாவு வந்து வெண்ணெய் போல் அரைப்பட்டு வரணும். இல்லை அப்படின்னா எண்ணெயில் வந்து தெரிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரியவங்களாம் வந்து கொஞ்சம் பயப்படுவாங்க. மாவு அரைக்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியங்க. மாவு வந்து திப்பி இல்லாமல் ரொம்பவே வெண்ணெய் போல் நைஸாக அரைச்சி எடுத்துருக்கணும். அப்போ தான் பால் பணியாரம் ரொம்ப ஈஸியாக நம்ம செய்ய முடியும். மாவு வந்து அடிக்கடி இந்த மாதிரி சைட்லலாம் வலிச்சு விட்டுட்டே இருக்கணுங்க. அப்போ தான் ஓரத்துலலாம் அரிசி உளுந்து தேங்கி இல்லாமல் இருக்கும். இப்போ மாவு 3/4 அரைப்பட்டதுக்கப்புறமா அது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அரைப்படட்டுங்க. இப்போ பாருங்கள், மாவு நல்லா வெண்ணெய் போல் நல்லா நைஸாக அரைப்பட்டு வந்திருக்கு. இப்போ மாவு வந்து நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். மாவு ரெடியாக இருக்குது பாருங்கள். மாவு வந்து இந்த அளவுக்கு பதத்தில் இருக்கணுங்க. நம்ம கீழே மாவு வச்சுருப்போம் இல்லையா, அதை விட இன்னுமே கொஞ்சம் மாவு வந்து லூஸாக இருக்கணும். ரொம்ப திக்னஸாக இருந்துச்சுன்னா பணியாரம் வந்து சாஃப்டாக இருக்காது. இப்போ நம்ம எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு பணியாரம் மாவு எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக வந்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க. பணியாரம் வைக்கிறதுக்கு ரொம்பவும் டைம் சீக்கிரமாக எண்ணெயில் சேர்த்துட்டு உடனே திருப்பி விட்டுட்டு நம்ம வந்து எடுத்துடலாம். ரொம்ப குயிக்கும். பணியாரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2-3 பேட்ச் சேர்ந்ததுக்கப்புறமா நம்ம பாலில் சேர்த்துடலாங்க. பணியாரம் வந்து ஓரளவுக்கு சூடாக இருக்கும்போது பாலில் சேர்த்திங்கன்னா தான் பாலை வந்து சீக்கிரமாக நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும் பால் பணியாரம். அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஜூஸியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ
நம்ம பணியாரத்தெல்லாம் பாலில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் ஊறினா போதுங்க. சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்பெஷலான செட்டிநாடு பால் பணியாரம் ஈஸியாக தயாரிச்சு பாருங்கள். இதே மாதிரி இதே அளவுங்களோடு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.